ஸ்பாவில் என்ன போடுறாங்களோ அந்த எஃபெக்ட் வந்து தேங்காய் எண்ணெயோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஆலிவ் ஆயில் இருக்கு என்கிட்ட. நான் வந்து 8 டைப்ஸ் வந்து இருக்கிற சோப்ஸில் வந்து கெமிக்கல் இல்லைன்னா ஃபில்லர்ஸ் கிடையாது, எந்த அடிட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறது கிடையாது, வேக்ஸ் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வாழ்க்கையில் அன்றாட தேவை என்னென்னா சோப். தினைக்கும் சோப் யூஸ் பண்ணுவோம். சோப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த சோப் வந்து நம்மளோட நல்லதா இல்லை கெட்டதா, யாரெல்லாம் சோப் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் சோப் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த பல கேள்விகளுக்கு வந்து ஸ்ரீவா ஹோம் மேட் சோப்ஸ் அந்த கம்பெனி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். வாங்க அவங்களை பற்றி இன்டர்வியூ எடுக்கலாம். அவங்க என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் சோப் பண்ண வேண்டியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். மேடம், உங்கள் பேர், உங்கள் கம்பெனி எங்கே இருக்குது மேம்? என் பேர் வைரவைஷ்ணவி கார்த்திகேயன். என் கம்பெனியோட நேம் வந்து ஸ்ரீவா ஹோம்மேட் சோப் ஹவுஸ், மேலப்புலிவா ரோட்டில் இருக்குது. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த சோப் பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்பாக சோப் பண்ணிகிட்டு இருக்கீங்க மேம்? 6 இயர்ஸாக சோப் பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட 60 வெரைட்டிஸ் ஆஃப் சோப் இருக்குது. வெஜிடபிள்ஸில் சோப் இருக்குது, ஃப்ரூட்ஸில் சோப் இருக்குது, ஃப்ளவர்ஸில் சோப் இருக்குது, க்ளேயில் இருக்குது, பட்டர்ஸில் இருக்குது. என்ன மேம், ஒரு சோப்பு கேட்டால் நீங்கள் பாட்ட பல சோப்பு அடிக்கிட்டே போகிறீங்க. அது என்ன வெஜிடபிள் சோப்பு, அது என்ன ஃப்ரூட்ஸ் சோப்பு, அப்போனா என்ன? இல்லை, வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஹெல்த்தியோ அதே மாதிரி நம்ம அதை ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிட்டாலும் நல்லது. அந்த காலத்தில் வந்து கண்ணில் வந்து கரோலியம் இருக்குன்னு சொன்னால் உருளைக்கிழங்கை சீச்சு போட்டு ஃப்ரீசரில் போட்டு அம்மாங்க வந்து போட்டுப்பாங்க. அப்புறமேட்டு பப்பாளி பழம் என்றைக்கு வாங்குறாங்களோ அதை நறுக்கி அந்த தோலை சீவி ஃபேஸில் வந்து சும்மா போட்டுட்டு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸில் வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ரஷ்ஷான டைமில், பிஸியான டைமில் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது, அதுக்கு டைம் கிடையாது. அதனால வந்து ஃப்ரூட்ஸில் சோப்பு, வெஜிடபிள்ஸில் சோப்பு, ஆவாரம்பூ வந்து பூக்களில் சோப்பு, ரோஜா, அப்புறம் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் என்னென்னலாம் சோப் ரெடி பண்ணலாமோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஸ்பார்க்லாம் போகிறாங்க. அங்கே போனால் வந்து மேக்ஸிமம் இல்லை மினிமம் ஒரு 500 to 2000 செலவு பண்ணணும். ஆனால் என்கிட்ட அவ்வளோலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்கிட்டே வந்து க்ளே சோப் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளேயில் வந்து ஸ்பாவில் என்ன போடுறாங்களோ அந்த எஃபெக்ட் வந்து என் க்ளே சோப்லேயே இருக்கும். மேம், இப்போ நீங்கள் நிறைய டைப் ஆஃப் சோப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்கள் டைம் இருக்காமல் நீங்கள் படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் டைம் இருக்கா உங்களுக்கு? அது எத்தனை லேபர்ஸ் உங்களுக்கு தேவை இருக்குது மேம் சோப் ரெடி பண்ணுறதுக்கு? நாங்களே தான் பண்ணுறோம். நான், அப்பா, அம்மா, தம்பி, 4 எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் ஆன்லைனில் பண்ணிடுவோம். அதை போய் வாங்குறது வந்து அப்பாவும் தம்பி போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் இருக்கும்போது நானும் அம்மாவும் பண்ணிடுவோம். ஒரு சோப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து 60 days ஆகும். ஒரு சோப் வந்து 1 மணி நேரத்தில் ரெடி ஆகிரும். போட்டு முடிச்சுட்டு டையில் ஊற்றிட்டா அது வந்து காய வைக்கணும். க்யூரிங் பீரியட் இருக்குது. 60 days வரைக்கும் அதை வந்து யாரும் எடுக்க மாட்டோம், காற்றுலேயே வச்சுருப்போம். 60 daysக்கு அப்புறம் தான் அதை எடுத்து வந்து பேக் பண்ணுவோம். மேம், இப்போ இந்த சோப்பு வந்து இப்போ நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சோப்லாம் சொன்னீங்களே, இது வந்து ஒவ்வொரு நோக்கி ஒரு சோப்பா இல்லை யாருன்னா என்ன சோப் வேணாலும் யூஸ் பண்ணலாமா மேம்? இது யார் வேணால் எந்த சோப் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த கிளைமேட்லேயே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சோப்புமே எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா கிளைமேட்டுக்கும் பொருந்தும். ஓகே மேம். இப்போ சில பேர் ட்ரை ஸ்கின் இருக்குது, சாஃப்ட் ஸ்கின் இருக்குது. நீங்கள் தான் ஃபில்டர் பண்ணீங்க. ட்ரை ஸ்கின் இத்தனை சோப்பு, சாஃப்ட் ஸ்கின் இந்த சோப்பு தான் ஃபில்டர் பண்ணியிருக்கீங்களா மேம் ஏதாச்சும்? என்கிட்ட வந்து ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், அப்புறம் ஏக்னே ப்ரோன், அப்புறம் காம்பினேஷன், சென்சிட்டிவ், ரொம்ப ட்ரை, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே சோப்பு தான். எல்லா சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஆயில்ஸ்லேயே ஃபார்மேட் பண்ணிடுவேன். தேங்காய் எண்ணெயோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஆலிவ் ஆயில் இருக்கு என்கிட்ட. நான் வந்து 8 டைப்ஸ் ஆஃப் ஆயில் சேர்க்குறனால வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஆயில் ஸ்கின் போட்டாலும் ஓவர் ஆயிலியாக இருக்காது. ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சோப் இருக்குது. ட்ரை ஸ்கின் ஓவராக ட்ரை ஆகுது, ஒரு மாதிரி மூக்கிலலாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வருது, ஸ்கின்னில் வந்து ஒரு மாதிரி பிரேக் அவுட்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாமே வந்து இந்த சோப்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். மாய்ஸ்சரைஸ் இருந்தாலே போதும், சோப் வந்து ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். மேம், இப்போ நீங்கள் ரெடி பண்ணுற சோப்புக்கும் கார்ப்பரேட் வைக்கிற சோப்புக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி இளம் பெண்கள் சோப்புகளுக்கும் என்ன மேஜர் வித்தியாசம் மேம்? நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லாமல் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் ரைஸ் ஆயில், அப்புறம் வந்து பட்டர்ஸ், பாடி பட்டர்ஸ் இருக்குது. ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், குக்கும் பட்டர், அவகேடோ பட்டர், ஜோஜோபா பட்டர், இந்த மாதிரி பட்டர்ஸையும் சேர்த்து பண்ணுறனால வந்து நல்ல மாய்ஸ்சரைஸாக இருக்குது. இது வந்து எப்படின்னா வந்து
எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரியான பட்டர்ஸ் நான் வச்சுருக்கேன். மேங்கோ பட்டர்ஸ் வந்து பர்டிகுலராக வந்து இந்தியன்ஸ்க்கு உண்டான பட்டரு. அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான பட்டர். இந்த மாதிரி ஹெவியான சம்மரில் இல்லை வந்து ரொம்ப வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற பட்டர்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான பட்டர்ஸ். யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட். அதாவது என்னென்னா, இப்போ சில சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில ப்ராடக்ட் சோப்பெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இந்த டிசீஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதுனா எல்லா டைப் ஆஃப் டிசீஸ்க்கும் யார் வேணால் என் சோப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் வந்து அந்தளவு ஆர்கானிக் மெட்டீரியல் கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த சோப்பு வந்து நீங்கள் லைவாக டெமோ பண்ணி காட்ட முடியுமா மேம்? கண்டிப்பாக காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். என்கிட்ட அதே மாதிரி வந்து இருக்கிற சோப்ஸில் வந்து கெமிக்கல் இல்லைன்னா ஃபில்லர்ஸ் கிடையாது, எந்த அடிட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறது கிடையாது, வேக்ஸ் கிடையாது. வேக்ஸ் சேர்த்தா வந்து சோப்பு கட்டியாக இருக்கும், கரையாது. அதில் வந்து அதை போட்டு யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. என்கிட்ட வந்து அந்த மூணுமே கிடையாது. இப்போ தக்காளி சோப்னா அந்த பவுடரில் இருக்க தக்காளி என்ன கலரோ அதே கலர் தான் இருக்கும். ஆலோவேரானா என்கிட்ட ஒயிட் கலரில் தான் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்காது. எந்த கலர்ஸும் ஆட் பண்ண மாட்டோம். இயற்கையாக என்ன கலரோ அது அதே கலர் தான் வரும். இயற்கை என்ன கலரோ அதே கலர் தான். ஓகே, இப்போ உங்கள் சோப் வந்து எத்தனை நாள் கெட்டு போகாம? 2 வருஷம் வரைக்கும் கெட்டு போகுது. தொடாமல் இருந்தால் 5 வருஷம் கூட இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ செஞ்ச கோகனட் ஆயில் சோப் வந்து இன்னமும் என்கிட்ட இருக்குது. அதை வந்து வரவங்களுக்குலாம் காட்டுறதுக்காக மட்டும் வச்சுருக்கேன். அதில் வாடை அடிக்கல. அது வந்து நல்லா தான் இருக்குது. பூஞ்சானோ இல்லை அது வந்து என்ன ஒரு கெட்டு போனதுக்கு உண்டான அறிகுறியும் அதில் இல்லை. நல்லா தான் இருக்குது அந்த சோப்பு. ஓகே, எனக்கு அந்த லைவோ டெமோ இப்போ காட்டலாமா மேம்? கண்டிப்பாக காட்டுறேன், வாங்க. ஓகே, நம்ம சோப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும், ஃபேஸில் மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா வந்து கையில் இருக்க சின்ன சின்ன கிருமி வந்து சோப் பண்ணுறப்போ சோப்பில் பட்டுருச்சுன்னா சோப் ஏதாவது டேமேஜ் ஆயிரும். ஃபேஸில் மாஸ்க் எதுக்கு போட்டுக்கணுன்னா, அதில் யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆயில் வந்து மூக்கில் டைரெக்டாக ராவாக பட்டுருச்சுன்னா வந்து நோஸில் ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதனால இதெல்லாம் போட்டுக்கணும். நான் சொல்கிறேன், அம்மா பண்ணுவாங்க. ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து க்ளே பவுடர் போடுறாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ஜியோலைட் க்ளே சோப் பண்ணுறோம். ஒரு 2 மினிட்ஸ் இதை பிளெண்ட் பண்ணால் போதும். இது வந்து நல்லா வந்து ஆயிலோட பிளெண்ட் ஆகிடும். ஜியோலைட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா வந்து ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக கொடுக்கும். இது வந்து இந்த ஜியோலைட்டில் வந்து சோப்ஸில் மட்டும் இல்லாமல் வந்து பவுடரில் கூட அதாவது பேபிஸ்க்கு பவுடராக கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த பவுடர் இது. லைவ் ஊற்றுறாங்க. இப்போ ஒன் ஹவர்லாம் வந்து சோப் போட்டு பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஏன்னா என்னோடய ஆயிலோட ஃபார்முலா அப்படி சீக்கிரமே ரெடி ஆயிரும். அடுத்து வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறது. எசென்ஷியல் ஆயில் வந்து இன்றைக்கி என்ன எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்குன்னா வந்து சீடர்வுட் ஆட் பண்ணியிருக்கு. இது வந்து பேட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வந்து அதில் வந்து சாண்டல் இருக்கனால வந்து இயற்கையாகவே நல்ல வாசனையை கொடுக்கும். நல்ல ஃபீல் வந்து குளிச்சுட்டு வந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான், சோப் ரெடியாக ஆக போகுது. இன்னும் அவ்வளோதான், போர் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த இதை ஊற்றியாச்சுன்னா 24 ஹவர்ஸ்க்கு வந்து இதை நாங்கள் தொடக்கூடாது. 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம அன்மோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் வந்து 45 டேஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் 60 டேஸ் வச்சுருப்போம் க்யூரிங் பீரியட். 60 டேஸ் கழித்து தான் வந்து அதை நாங்கள் பேக் பண்ணுவோம் சேல் பண்ணுறதுக்கு. ரெடி ஆகிடுச்சு. இதிலே வந்து இந்த சோப்ஸில் வந்து நாங்கள் உள்ளே வந்து குட்டி குட்டி க்யூப்ஸ்லாம் போடுவோம் டெக்கரேஷன் மாதிரி. அதில் வந்து என்னென்னா வந்து இதே சோப்போட இதுதான். இதுக்குள்ளே வந்து நாங்கள் செய்கிற அதே சோப்ஸில் வந்து க்யூப்ஸ் ஏதாவது ஸ்ட்ராபெரி இல்லை டொமேட்டோ
இல்லை பப்பாயா இல்லை வந்து ஸ்வீட் பேசில் அந்த மாதிரி இருக்கிற சோப்ஸில் வந்து க்யூப்ஸாக போட்டு இதில் வந்து போட்டுருவோம் டெக்கரேஷனுக்காக. இப்படி தான் இருக்கும் ட்ரேஸு. ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது, இப்படி தான் இருக்கும். ஆகிடுச்சு. இதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கணுன்னா ஒரு 1 hour இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸில் வந்து ஏதாச்சும் நீங்கள் லைட்டாக ஓரமாக வச்சுக்கிட்டா வந்து தூக்குனாப்பில் இருக்கும். சோப்ஸில் வந்து டெக்கரேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சோப் செய்கிறது லைவாக பார்த்துட்டிங்க. 60 days கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும் சோப் பண்ணி அதை நாங்கள் பேக் பண்ணி எங்களோட லேபிள் போட்டு கொடுப்போம். இதெல்லாம் வந்து கெஸ்ட்டு சோப்பு, சும்மா டிசைனுக்காக இருக்கிற சோப்பு. இது வந்து ஸ்னோ, அப்புறம் வந்து இது வந்து கிறிஸ்மஸோட ட்ரீ. இந்த மாதிரி வந்து கெஸ்ட்டு சோப்பு கொடுப்போம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இப்படி கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். இது வந்து ஆவாரம்பூ சோப்பு. இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி சோப்ஸும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து முல்தானி மெட்டி சோப்பு, ஒரு டால் மாதிரி இருக்குது. இது போக வந்து நான் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். சோப் வேணுனாலும் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 2 days or 3 days வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம்.